கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவரும் மறுமலர்ச்சியரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தினாலே இந்த அதிகாலை வேலைக்கான அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனங்கள் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனம், 37வது வசனம், 38வது வசனம். என்னோடு கூட உங்களுடைய வேதாமலை திருப்பி வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36, 37, 38. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். தேவன்தாமே இந்த வசனை ஆசீர்வதித்து நம் அனைவரோடும் கூட பேசுவாராக. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் ஜனங்களோடு கூட அவர் இருந்தார். அவருடைய ஊழியம் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது, தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் யாரெல்லாம் நுழைய முடியும், யாரால் அதை சுதந்திரித்து கொள்ள முடியாது என்று சொல்லி அவர்களோடு கூட எப்பொழுதும் பேசி கொண்டிருந்தார். எச்சரிப்பான வசனங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். அநேக தேவைகளை சந்தித்தார். அவருடைய பசி தேவைகள், அவருடைய சரீரப்பிரகாரமான தேவைகள், நோய்கள் எல்லாவற்றையும் அவர் குணமாக்கினார். ஆகவே அவர்களை பார்க்கும்பொழுது அவருக்கு பரிதாபம் ஏற்பட்டது. இவ்வளவு திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட இவர்களுக்கு ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் மிகுந்த வருத்தத்தை உடையவராக காணப்பட்டார் என்று சொல்லி இந்த 36வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஹீ மூவ்டு வித் கம்பேஷன் என்று ஆங்கிலத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். அவர்கள் மேல் மனதுருகி. முதல்ல ஜனங்கள் மீது ஒரு மனதுருக்கம் வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும்பொழுது அவர் பிரதான மேய்ப்பர் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் என்று சொல்லி அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவர்தான் பிரதான மேய்ப்பர். அவர்தான் மேய்ப்பர்களுக்கெல்லாம் பெரிய மேய்ப்பராக இருக்கக்கூடியவர். அவருடைய சீஷர்கள் யாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். சபையை நடத்துகிறவர்கள் மேய்ப்பர்கள் என்று சொல்லி நாம் அழைக்கிறோம். பிஷப்ஸ் என்று சொல்லப்படுகிறார். அவர்களுடைய பிரதான மேய்ப்பராக, பெரிய மேய்ப்பராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆகவே இந்த ஜனங்களை மேய்க்கும்படியாக, அவர்களை இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்தும்படியாக அநேக மேய்ப்பர்கள், உண்மையுள்ள மேய்ப்பர்கள், சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், பிரதான மேய்ப்பனுக்கும் பெரிய மேய்ப்பராக இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியக்கூடிய மேய்ப்பர்கள் அநேக தேவை என்பதை அவர் உணர்ந்து அவர்களை பார்க்கும்பொழுது மனதுருகினார் என்று சொல்லி பார்க்கும். ஹீ மூவ்டு வித் கம்பேஷன். ஆத்துமாக்களை பார்க்கும்பொழுது இவ்விதமான மனதுருக்கம் நமக்கு ஏற்படுகிறதா? அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், அவர்கள் சுவிசேஷத்தை கேட்கவில்லை என்று சொன்னால், அவர்கள் பாவத்திலே அவர்கள் மடிந்தால் நரகத்துக்கு போவார்களே என்று சொல்லி முதல்ல இந்த மேய்ப்பர்களுக்கு மன வருத்தம் வேண்டும். முதல்ல மனம் வருந்தணும். பிறகுதான் அந்த மன வருத்தம் எங்கே கொண்டு செல்லும் என்று சொன்னால், ஜபத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தும். இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில், இந்த உலகம் முழுவதும் நாம் பார்க்கும்பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள், இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், பாவத்திலும் அக்கிரமத்திலும் மாண்டு ஒழிந்து போகிற இந்த ஜனங்கள் மீது முதல்ல நமக்கு கோபம் வருவதை காட்டிலும் நமக்கு இரக்கம் வர வேண்டும், மனதுருக்கம் வர வேண்டும். கோபப்படுவதற்கு அங்கே காரணமே இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு சுவிசேஷம் போதிக்கப்படவில்லை. நமக்கு சொல்லப்பட்ட இந்த விதமான சுவிசேஷம் இன்னும் கூட அவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை.
ஆகவே தான் அநேகர் கொண்டதே கோலம் கண்டதே காட்சி என்று சொல்லி இந்த உலகம் தரக்கூடிய சிற்றின்பங்கள், இந்த உலகம் தரக்கூடிய எல்லா விதமான தீய செயல்களையும் அவர்கள் அனுபவித்து மாண்டு போகிறதை பார்க்கிறோம். உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொறாமை, வன்கண், வேசித்தனம், அக்கிரமம் எல்லாவற்றையும் அவர் செய்து மலிந்து போகிறதை பார்க்கிறோம். பிசாசினுடைய ராஜ்யமாக இருக்கக்கூடிய அந்த நரகத்திற்கு அவர்கள் செல்கிறதை பார்க்கிறோம். அப்படி அவர்களை பார்க்கும்பொழுது முதலாவதாக நமது இரட்சகராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட மனவேதனை, மன உருக்கம் முதலாவதாக நமக்கு ஏற்பட வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி நாம் இருந்துவிடக்கூடாது. அவர்கள் பாவத்திலே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மீது கோபம் வரக்கூடாது. அதற்கு பதிலாக ஐயோ இப்படி தெரியாமல் இவர்கள் செய்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மீது இரக்கமும் மன உருக்கமும் கொள்ளுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் திரளான ஜனங்களை பார்க்கும்பொழுது மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை குறித்து மனதுருக்கம் கொண்டார். ஹி மூவ்ட் வித் கம்பேஷன் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படி இந்த ஆடுகள் எப்படி இருக்கிறது, அந்த கண்டிஷன் ஆஃப் த ஷீப்ஸ், ஆடுகளுடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது. தொய்ந்து போனவர்கள், ஃபெயிண்டட் என்ற வார்த்தைக்கு நாம் அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது சத்துவமில்லாதவர்கள், பீப்புள் வித்தவுட் ஸ்ட்ரென்த் என்ற அர்த்தம். அவர்கள் பலவிதமான முயற்சி செய்தும் சத்தியத்தை அடையக்கூடாமற் போனவர்கள். எவ்வளோ முயற்சி பண்ணுகிறாங்க நம்ம பார்க்கணும் இல்லையா? அவர்கள் பாவத்தில் இருந்தாலும் கூட பாவ பரிகாரத்துக்கென்று பல காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். தெற்கிலிருந்து வடக்குக்கு போகிறார்கள், வடக்கிலிருந்து தெற்குக்கு போகிறார்கள். ஆனாலும் கூட பாவ விமோசனம் அவர்களுக்கு எட்டாக்கனியாக இருக்கிறது. ஆகவே பல முயற்சிகள் செய்தும் கூட இந்த பாவ அக்கிரமத்திலிருந்து, இந்த பாவ தோஷத்திலிருந்து எப்படி விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியாதபடியால், பல முயற்சிகள் செய்து அவர்களாலே கண்டடைய முடியாதபடியால் they were fainted. அவர்கள் தொய்ந்து போய் காணப்படுகிறார்கள். பீப்புள் வித்தவுட் ஸ்ட்ரென்த், their strength are drained away. அவர்கள் எல்லாமே, அவருக்கு இருக்கக்கூடிய சத்துவம் எல்லாம் அவர்களை விட்டு போய்விட்டது. அப்படிப்பட்டவர்களாக இந்த ஆடுகள் காணப்படுகிறார்கள். நம்மை சுற்றி பார்க்கும்பொழுது அவ்விதமாகவே மக்கள் காணப்படும். பல்வேறு விதமான கவலைகள், துன்பங்கள், துக்கங்கள், இதிலிருந்து எப்படி நாம் மீள்வோம் என்று தெரியாமல் அவர்கள் தொய்ந்து போனவர்களாக காணப்படுகிறார்கள். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது அவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள். அவர்கள் சேர்க்கப்பட்ட ஜனங்கள் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் சேர்க்கப்பட்ட ஜனங்கள். they were united. இவர்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரை அறியாதவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள். ஆடுகள் சிதறடிக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்? ஓநாய் வரும், சிங்கம் வரும், ஆட்டை கொன்று போடும், தன் இரையாக்கி கொள்ளும். பலவானாகிய பிசாசானவள் சிங்கத்தைப் போல யாரை விழுங்கலாமோ என்று கர்ச்சித்து இருக்கிறாள். எப்பொழுது? ஆடுகள் மேய்ப்பன் இல்லாது இருக்கும்பொழுது, அவங்க பிரிந்து இருக்கும்பொழுது, அவற்றுக்கிடையே ஒற்றுமை இல்லாத பொழுது, தொய்ந்து போயிருக்கும்பொழுது சிங்கத்திற்கு அவற்றை கொல்லுவதற்கு வசதியாக இருக்கும். ஆக பிசாசானவன் சிங்கத்தை போல இருக்கிறான் என்று உருவகப்படுத்தப்படுகிறான். ஆகவே தொய்ந்து போனவர்கள், சிதறடிக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக பார்க்கும்பொழுது மெய்ப்பன் இல்லாத ஆடுகள். பாருங்கள், இந்த சிங்கம் வரும்பொழுது, ஓநாய் வரும்பொழுது மெய்ப்பன் ஆடுகளுக்காக, நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக போராடுவான். இன்னும் கூட தன் ஜீவனையை கொடுத்து ஆடுகளை மீட்பான் என்று சொல்லி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். ஆகவே கள்ள மேய்ப்பன் தான் ஆடுகளை விட்டு ஓடிப்போவான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே இந்த ஆடுகளை பார்க்கும்பொழுது தொய்ந்து போனதாக, அங்கே சிதறடிக்கப்பட்டதாக, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாக காணப்படுகிறபடியால் அவைகள் they were easy prey.
அது பலியாவதற்குரிய எல்லா விதமான காரணங்களும் அங்கே காணப்படுகிறது. அதை கொண்டு போடும்படியாக பிசாசு முயற்சி செய்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த ஆடுகளை குறித்து அவர் கவலையுற்றிருக்கிறார். ஆகவே மேய்ப்பர்கள் தேவை என்று சொல்லி அவர் பார்க்கிறார். தம்முடைய சீஷர்களை நோக்கி, சீஷர்களிடத்துல தான் அவர் அந்த பொறுப்பை கொடுக்க முடியும். சீஷர்களை தான் அவர் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் மெய்ப்பர்களாக மாற்ற முடியும். அவர் பிரதான மேய்ப்பர், அவர் பெரிய மேய்ப்பர், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்த பெரிய மேய்ப்பர். அவர்தான் மேய்ப்பர்களை நியமிக்க முடியும். ஆகவே அவர் சீஷர்களை நோக்குகிறார். முதல்ல நாம் மெய்ப்பர்களாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல சீஷர்களாக மாறணும். சீஷர்களாக மாறாத ஒருவன் மெய்ப்பனாக மாறவே முடியாது. சீஷராக மாறாத ஒருவனுக்கு இந்த விதமான மனதுருக்கம் இருக்காது. அவனுக்கு இந்த ஆடுகள் மீது அன்பு இருக்காது, மன உருக்கம் இருக்காது, அவற்றை குறித்து கவலை இருக்காது. ஆகவே சீஷனாக மாற வேண்டும், ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், பிறகுதான் மெய்ப்பனாக மாற வேண்டும். தம்முடைய சீஷரை நோக்கி அறுப்பு மிகுதி, plenteous harvest என்று சொல்லி வாசிக்கிறோம். The harvest is truly plenteous. அறுப்பு மிகுதியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆகவேதான் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யாரை நான் அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். என் காரியமாக யார் போவார் என்று கேட்கிறார். அப்போது ஏசாயா சொல்கிறார், இதோ நான் இருக்கிறேன், நான் போகிறேன் என்று சொல்லி ஏசாயா ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். பரம அழைப்புக்கு ஒப்பு கொடுக்கிற ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து ஏசாயாவின் புத்தகம் 6:8 வாசிக்கிறோம். அறுப்பு அதிகமாக இருக்கிறது. The harvest is plenty, limitless unsaved souls. ஆகவே வரையற்ற ஆத்துமாக்கள் இங்கே இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் பார்க்கிறோம், பட் லேபரர்ஸ் ஆர் ஃபியூ. வேலையாட்களோ கொஞ்சம். வேலையாட்கள் இருக்கிறார்கள். There are shepherds. There are true shepherds are there. நல்ல மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் கூட ப்ரொப்போர்ஷன், இந்த ரேஷியோ அதிகமாக இருக்கிறது. ஹார்வெஸ்ட்டுக்கு அறுவடைக்கு விளைந்திருக்கிற தானிய மணிகள் அதிகமாக இருக்கிறது. அதை களஞ்சியத்தில் சேர்க்கக்கூடிய வேலையாட்கள் மிகவும் கொஞ்சமாக இருக்கிறார்கள். ஆகவே ரேஷியோ அது அந்த சராசரி விகிதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இவ்வளவு ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்கு எப்படி கொண்டு சேர்ப்பது என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்கிறார். சீஷர்களை ஏன் பார்த்து அப்படி கேட்கிறார் என்று சொன்னால், சீஷர்கள் தான் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து இன்னும் கூட அவர்கள் பணியாட்களாக ஷெப்பர்ட்ஸாக மாற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகவே தான் அவர்களை பார்த்து கேட்கிறார். அங்கே அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் போதாது. லேபரர்ஸ் ஆர் ஃபியூ. லேபரர்ஸே இல்லைன்னு சொல்லலை, கொஞ்சமாக இருக்கிறார்கள். ஆனால் அறுவடை செய்ய வேண்டிய தானியங்கள் அதிகமாக இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இது இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை குறிக்கிறது. நம்மை சுற்றி பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் காணப்படுகிறது. அநேகர் ஆண்டவரை அறியாமல், ரட்சிப்பை அறியாமல், தங்களுடைய பழக்க வழக்கங்களை, தங்களுடைய பாவங்களிலே மரித்து போகிறார்கள். அவர்கள் தேவனை கண்டடைய முடியாத சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே வேலையாட்கள் மிக கம்மியாக இருக்கிறார்கள், குறைவாக இருக்கிறார்கள். வேலையாட்கள் என்று சொல்லும்போது ஷெப்பர்ட்ஸை சொல்லுகிறது. who tends the sheep, அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய, ஆடுகளை போஷிக்கக்கூடிய வேலையாட்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள் என்று இப்பொழுது இருக்கிற நிலைமை நிதர்சனமாக ஆண்டவர் அப்பொழுதே இங்கே சொல்லி வைத்திருக்கிறார்.
ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அவரிடத்துல முதல்ல போய் ஜெபம் பண்ணுங்க. அவரிடத்துல போய் கேளுங்க. கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னவரிடத்தில் போய் கேளுங்கள். தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னவரிடத்தில் போய் தட்டுங்கள். தேடுங்கள் அப்போது கண்டடைவீர்கள் என்று சொன்னவரிடத்திலே போய் நீங்கள் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். அப்பொழுது அவர் நமக்கு நம்முடைய கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடியவர் அவர் ஒருவர்தான் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறதை பார்க்கும். ஜெபத்திற்குள்ளாக வழிநடத்துகிறதை பார்க்கும். ஜெபம் பண்ணாமல் நம்ம போய் அங்கே வேலையாட்களாக அல்லது மேய்ப்பர்களாக மாறவே முடியாது. ஆகவே அவரிடத்தில் கேளுங்கள், அவரிடத்தில் நீங்கள் உண்மையாக தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்தான் அறுப்புக்கு ஆள் அனுப்ப வேண்டும். நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர்கள் கர்த்தர் தான் அந்த அறுப்பை கொண்டு வந்திருக்கிறார். ஹார்வெஸ்ட் பிளென்டியஸ் என்று சொல்கிறார். அறுப்பு அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆனாலும் வேலையாட்கள் கொஞ்சமாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். இங்கே நம்ம பார்க்கும்போது முதலாவதாக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அறுப்புக்கு எஜமான இடத்துல போய் சொல்லுங்கள். எஜமான் தான் இந்த அறுப்புக்கு ஆட்களை அனுப்ப முடியும். சுயமாக நாம் செய்துவிட முடியாது. எந்த காரியத்தையுமே சுயமாக செய்ய முடியாது. எஜமான இடத்துல போய் நாம் முறையிட வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அவரிடத்தில் போய் வேண்டிக் கொள்ளுங்கள். இது எப்படி வரும் உனக்கு? இது எப்படி நமக்கு வரும்? முதல்ல ஆண்டவரை போல அநேகரை அழிந்து போகிற ஆத்துமாக்களை பார்க்கும்பொழுது நமக்கு முதல்ல மனதுருக்கம் வரணும். ஆண்டவருடைய பார்வையில் நம்ம பார்க்கணும் ஜனங்களை. அவர்கள் செய்கிற அநியாயங்களை குறித்து நமக்கு கோபம் வந்தாலும் கூட அதை புறந்தள்ளி அவர்கள் மீது இரக்கம் வரணும். ஏன் என்று சொன்னால், ஐயோ இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும். ஆகவேதான் அறுப்புக்கு ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவரது ஜெபிக்க வேண்டும். நம்மை பார்த்து கேட்கிறார். நம்மை பார்த்து நாம் தான் அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். நம்மை பார்த்து அவர் கேட்கிறார். என்னுடைய வேலையை செய்ய முடியுமா? ஏசாயாவை பார்த்து கேட்ட தேவன் நம்மை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை கேட்கிறார். ஆகவே அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழியே அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழியே ஒன்றும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நீ அனுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் பரலோகம் பிதாவாகிய தேவன் உனக்கு அனுமதியை கொடுக்க வேண்டும். சுயமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஒருவனு பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் வழியே அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அவரிடத்தில் போய் வேண்டிக் கொள்ளுங்கள். அதிகமான ஆட்களை, உண்மையுள்ள அந்த மேய்ப்பர்களை மந்தைக்குள்ளாக அனுப்பும்படியாக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். வேலையாட்களை அனுப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். 2 காரியத்தை சொல்கிறார். அங்கே மந்தையும் சொல்லுகிறார், அங்கே தானியங்களையும் சொல்லுகிறார். 2 ஒன்று தான். மந்தைக்கு மேய்ப்பர்கள், தானியத்தை அறுவடை செய்வதற்கு வேலையாட்கள். 2 ஒன்று தான். ஆகவே அனுப்பும்படியாக நாம் வேண்டிக் கொள்வோம். ஆண்டவருக்கு சித்தமாக இருந்தால் ஏசாயாவை போல நாம் சொல்லலாம், இதோ நான் போகிறேன் என்று சொல்லலாம். ஆண்டவர் கேள்வியை கேட்கும்பொழுது நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக
நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மிகுதியான ஆட்கள் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத முடியாதபடி அவர்கள் இங்கேயும் அங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது அவர்கள் நொந்து போனவர்களாக, தொய்ந்து போனவர்களாக, சிதறடிக்கப்பட்டவர்களாக, மூன்றாவதாக மெய்ப்பன் இல்லாதவர்களாக காணப்படுகிறார்கள். மெய்யாகவே அப்படி இருந்தால் என்று சொன்னால் பிசாசானவன் அவரை அடித்து கொன்று போடுவான். ஆகவே அவர்கள் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் எஜமானிடத்திலே போய் முறையிட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆட்களை, மேய்ப்பர்களை அனுப்பும்படியாக ஜெபிக்க வேண்டும். நம்ம எவ்வளோ தூரம் முதல்ல ஜெபிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஜெபிப்பதற்கு முன்பாக அவர்களை குறித்துதான கவலை, அவர்களை குறித்துதான ரட்சிக்கப்படாத ஆத்துமாக்களை குறித்துதான ஒரு கவனமுள்ள இருதயம் நமக்கு காணப்படும். அப்பொழுது நாம் ஜெபத்திலே கண்ணீரோடு நம்ம எஜமானை நோக்கி, வேலையாட்களை அனுப்பும், மேய்ப்பர்களை அனுப்பும் ஆண்டவரே, சித்தமானால் என்னையே கூட நீர் பயன்படுத்தும். என்னை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று உமக்கு தெரியும். நான் வேலை செய்கிற இடங்களில், நான் இருக்கிற சபையில் நான் எப்படி பயன்பட வேண்டும் என்று சொல்லி எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி முதல்ல கண்ணீரோடும் நாம் ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் அதற்குரிய காரியங்களை செய்யும். எல்லாவற்றுக்கும் அச்சாணையாக இருக்கக்கூடியது ஜெபம். நாம் உள்ளத்தை ஊற்றி மனதுருகி நாம் ஜெபிக்கும் பொழுது மெய்யாகவே பரம எஜமானாகிய பிதாவாகிய தேவன் வேலையாட்களாக, மேய்ப்பர்களாக நம்மை அறுவடைக்கும் மந்தைக்குள்ளாகவும் ஆயத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்மை ஒப்பு கொடுக்கலாம். நாம் தொடர்ந்து இதற்காக ஜெபிக்கலாம். ஆமென்.